அண்மை செய்தி. புதுச்சேரி உப்பளம் பகுதியில் இன்று மக்கள் சந்திப்பை விஜய் தொடங்க இருக்கும் நிலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் மக்கள் சந்திப்பு பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு. 1 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அந்த பகுதியில் அனுப்பப்படுவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. புதுச்சேரி உப்பளம் பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். புதுச்சேரி உப்பளம் பகுதியில் என்னென்ன ஏற்பாடுகள் தற்போது வரை செய்யப்பட்டிருக்கிறது? விஜய் எப்போது களத்திற்கு வர இருக்கிறார்? விவரங்கள் என்ன? தர்ஷினி வணக்கம். தற்போது உப்பளம் மைதானம் அந்த பகுதியிலே தான் நாம் இருக்கிறோம். இந்த இடத்திலே தான் விஜயனுடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிகாலை முதலே ஏராளமான ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் என பலரும் குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. காரணம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல் முறையாக புதுச்சேரியிலே பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். முதல் முறையாக அரசியல் கட்சி தலைவராக விஜய் எங்கள் மாநிலத்திற்கு வருகிறார் என்று சொல்லி இங்கே ரசிகர்களும் தொண்டர்களும் ஏராளமானோர் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. இன்னும் பாஸ்கள் வைத்திருப்பவர்கள் கூட உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதன் காரணமாக பலரும் இங்கே குவிந்திருக்கிறார்கள். இன்றைய அந்த நிகழ்வை பொறுத்தவரையிலே புதுச்சேரியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு உட்பட அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மைதானத்திலிருந்து 2 புறமும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதுச்சேரி காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள், கார்கள் இருந்தால் உடனடியாக அந்த கார்களை மடக்கி சோதனை செய்கிறார்கள். கார்களுக்கு உள்ளே இருப்பவர்கள் யார், விஜய் ரசிகர்களா அல்லது மருத்துவமனை உள்ளிட்ட வேறு ஏதேனும் முக்கிய தேவைகளுக்காக வந்திருக்கிறார்களா என்பதை பார்க்கிறார்கள். விஜய் மாநாட்டிற்காக, அந்த விஜயனுடைய மக்கள் சந்திப்பை பார்ப்பதற்காக வந்த நபர்களாக தெரிந்தால் அவர்களை உடனடியாக எச்சரித்து திரும்பி செல்லும்படி அறிவுறுத்துகிறார்கள். காரணம், இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5000 பேரும் யார் என்பது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு QR கோடு பொருத்தப்பட்ட பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தற்போது இந்த நிகழ்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது விஜயனுடைய அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திலே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. வரிசையாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்து அவற்றை காவல்துறையினர் சோதனை செய்து உள்ளே எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் முறையாக இந்த பிரச்சாரம் புதுச்சேரி பகுதியிலே தொடங்கக்கூடிய காரணத்தினாலே புதுச்சேரி காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த மைதானம் மற்றும் மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி ஆகியவற்றில் மட்டும் இருக்கிறார்கள். போக்குவரத்து காவலர்கள், துப்பாக்கி ஏந்திய போலீசார், அதே போல சீருடை போலீசார் என பலதரப்பட்ட துறையை சார்ந்தவர்களும் இந்த பகுதியிலே இருப்பதை பார்க்க முடிகின்றது. முழுக்க இந்த நிகழ்வை, இந்த கூட்டத்தை பாதுகாப்பான முறையிலே நடத்தி முடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. குறிப்பாக செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரிலே ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது. 41 பேர் உயிரிழந்தார்கள். அதுபோன்ற மோசமான சூழல் எதுவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. இத்தனை நபர்கள் தான் அமர வேண்டும், அவர்களுக்கு பாக்ஸ், அதாவது இரும்பு பாதுகாப்பு போட்டிருக்க வேண்டும், அதற்குள் தான் அவர்கள் அமர வேண்டும், இந்த வழியாகத்தான் வர வேண்டும், இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் இந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது விஜயனுடைய அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான அந்த பணிகள் தற்போது நிறைவடைந்திருக்கின்றது. விஜய் சரியாக 10 மணிக்கு இந்த மைதானத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விஜய் வந்த பிறகு உடனடியாக அவர் பேசுவார் என்றும், அரை மணி நேரம் அவரது பேச்சு இருக்கும் என்றும் தெரிவிக்கின்றார்கள். விஜயனுடைய அந்த பேச்சு முடிந்த பிறகு இங்கிருந்து அனைவரும் புறப்பட்டு சென்று விடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசியல் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வந்த விஜய் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியிலும் அவர் போட்டியிட இருக்கின்றார், அவரது கட்சி போட்டியிட இருக்கின்றது என்ற காரணத்தினாலே அவர் இங்கு அதனை ஒரு பிரச்சாரமாகவே செய்ய இருக்கின்றார். புதுச்சேரியிலே
அவர்கள் கூட்டணியிலே போட்டியிடப் போகிறார்களா, தனித்து போட்டியிடப் போகிறார்களா என்பதெல்லாம் இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் முதல் முறையாக நடைபெறக்கூடிய பிரச்சார கூட்டம் என்பதனாலே இந்த மாநிலம் முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இந்த பகுதியிலே அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உப்பளம் மைதானம் ஒரே பரபரப்பாக காட்சியளிக்கின்றது. முழுக்க முழுக்க உள்ளே செல்லக்கூடியவர்களை சோதனை செய்து அதன் பிறகுதான் காவல்துறையினர் உள்ளே அனுப்பி வருகிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.